வலிப்பு நோயும் காரணங்களும். வலிப்பு நோய். இந்த நோயால் உலகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆங்கிலத்தில் எபிலெப்சி என்று அழைக்கப்படும் வலிப்பு நோயே நம்மூர் வழக்கு மொழிகளில் காக்கா வலிப்புன்னு சொல்லுவோம், இல்லன்னா ஃபிட்ஸ் என்று கூறுவோம். வலிப்பு நோய் எதனால் ஏற்படுகிறது என்றால், மூளையில் ஏற்படும் ஒருவித கோளாறு, அதாவது மூளையில் உள்ள நியூரான்களில் ஏற்படும் மாற்றம் அல்லது இடையூறு காரணமாக வலிப்பு நோய் ஏற்படுகிறது. வலிப்பு நோய் அனைத்து வயதினரையும் பாதிக்கின்றது. ஆண், பெண், படித்தவர், படிக்காதவர், ஏழை, பணக்காரர் என்று வித்தியாசம் இன்றி யாருக்கு வேண்டுமானால் வலிப்பு நோய் வரலாம். மற்றும் வலிப்பு நோய்க்கான காரணமாக மருத்துவர்கள் கூறுவது சொந்தங்களில் திருமணம் செய்து கொள்வதால் இந்த நோய் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு வருவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது. மூளையில் ஏற்படும் ஒழுங்கற்ற மின்சார ரசாயனங்களால், குறிப்பாக மூளையில் உள்ள நியூரான் செல்களின் நடவடிக்கை ஏற்படும் இடையூறு காரணமாகவும் மற்றும் ஒழுங்கற்ற மின்சார ரசாயனங்கள் அதிக அளவில் திடீர் என வெளிப்படுவதால் வலிப்பு நோய்கள் ஏற்படுகின்றன. இந்த நோயை EEG எனப்படும் எலக்ட்ரோஎன்செஃபலோகிராம் முறையில் நோயின் தன்மையும் தீவிரத்தையும் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். உண்மையில் உலக மருத்துவர்கள் காக்கா வலிப்பு எனப்படும் வலிப்பு நோய் ஏற்படுவதற்கான முக்கிய காரணம் இதுதான் என்று இன்று வரை அறியப்படவில்லை. மூன்றில் ஒரு பகுதி மக்களுக்கு ஏற்படும் இந்த வலிப்பு நோய் மரபணு மாற்றம், அதாவது ஜெனடிக் மற்றும் சுற்றுப்புறச் சூழல் முதலிய காரணங்களால் ஏற்படுகிறது என்று கூறுகிறார்கள். குறிப்பாக சொந்தங்களில் திருமணம் செய்து கொள்வது வலிப்பு நோய் ஏற்படுவதற்கான மற்றும் ஒரு முக்கிய காரணமாக இருப்பது விபத்துகளின் போது தலையில் ஏற்படும் காயம், மூளையில் ஏற்படும் கட்டிகள், இரத்தம் ஓட்டம் அடைப்படுவது, ஸ்ட்ரோக் போன்ற நோய்கள். சில நேரங்களில் குழந்தை பிறப்பின் போது தலையில் ஏற்படும் காயம், இவை எல்லாம் வலிப்பு நோய் ஏற்படுவதற்கான ஒருவித காரணமாக கூறப்படுகிறது. மூளையில் உள்ள ரசாயனங்களுக்கிடையே ஏற்படும் நிலையற்ற தன்மை காரணமாக வலிப்பு நோய் ஏற்படுகிறது. மூளையில் உள்ள நியூரோட்ரான்ஸ்மிட்டர்ஸ் ஒரு நியூரானிலிருந்து மற்றொரு நியூரான் செல்லுக்கு செய்தியை கடத்துவதற்கு உதவுகின்றது. இதில் நியூரோட்ரான்ஸ்மிட்டர்ஸ் முக்கிய பங்கு வகிக்கிறது. மூளையில் 5 முக்கிய நியூரோட்ரான்ஸ்மிட்டர்ஸ் உள்ளன. அவைகள் டோபமைன், செரோட்டோனின், ஆக்சிடோசின், நார்பைன்ஃப்ரைன் and என்டார்பின்ஸ். குறிப்பாக குளுட்டமேட் என்று அழைக்கப்படும் நியூரோட்ரான்ஸ்மிட்டர் நியூரான்களின் வேகத்தை அதிகரிக்கிறது. அதே சமயம் மற்றொரு நியூரோடிரான்ஸ்மிட்டர் காமா அமைனோபியூட்டாரிக் ஆசிட் அதை தடுக்கும் தன்மை கொண்டது. மூளை நரம்பு செல்களில் உள்ள நியூரான்களின் குளுட்டமேட் அதிகம் என்றாலும் GABA குறைவு என்றாலும் வலிப்பு நோய் ஏற்படுகின்றது. ஆதலால் வலிப்பு நோயை கட்டுப்பாட்டில் வைக்க குளுட்டமேட் அளவை குறைப்பதற்கும் GABA அளவை அதிகரிக்கவும் மற்றும் சமதளத்தில் வைப்பதற்கும் மருத்துவர்களால் அதற்குரிய மருந்து மாத்திரைகள் பரிந்துரைக்கப்படுகிறது. இவை சில வருடங்களுக்கு எடுத்துக் கொள்வது மூலம் வலிப்பு நோயிலிருந்த முழுமையாக விடுபடலாம் அல்லது வலிப்பு நோயின் தாக்கத்தை குறைத்துக் கொள்ள முடிகிறது. வலிப்பு நோய் அனைத்து வயதினரையும் பாதிக்கின்ற நோய் என்றாலும் குறிப்பாக குழந்தைகளுக்கு ஏற்படும் வலிப்பு நோய் அவர்களுக்கு காய்ச்சல் இருக்கும்போது அதிக அளவில் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. காய்ச்சலின் போது ஏற்படும் வலிப்பு நோய் அதிகபட்சமாக 6 வயது அல்லது 7 வயது முடிவதற்குள்ளே தன்னாலே குணமாகிவிடும். அந்த வயது வரைக்கும் மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்படும் வலிப்பு நோய்க்கான மருந்துகளை தினம் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். வலிப்பு நோயில் பல வகை உண்டு. அதில் மூளையின் ஒரு பாகத்தை மட்டும் பாதிக்கும் வலிப்பு நோயை டெம்பரல் எபிலெப்சி என்று கூறுவார்கள். இந்த வகையான வலிப்பு நோய் அளவு கடந்த சந்தோஷமான செய்திகளை கேட்டால் அல்லது சோகமான செய்திகளை கேட்டாலும் உணர்ச்சி மயமான அந்த நேரங்களில் மற்றும் ஒரு சில உணர்வுகள், முகர்தல், பார்வை கோளாறு போன்ற சமயங்களில் இந்த வகையான வலிப்பு நோய் மூளையின் ஒரு பகுதி மட்டும் பாதிக்கும். அதுவே நோயாளிக்கு கால், கைகள் உதறுதல், கண் சிமிட்டுதல் மற்றும் ஒட்டுமொத்த உடலையே நகர்த்துதல் இது வலிப்பு நோயின் அதிகபட்ச பாதிப்பினை குறிப்பதாக உள்ளது. அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ள நோயாளிகள் சில நேரங்களில் தன் சுய நினைவுகளையும் இழப்பார்கள். பெட்டிட்மில் எபிலெப்சி வகையான வலிப்பு நோய் உள்ளவர்கள் உற்று பார்ப்பார்கள்.
உடலில் லேசான உதவுதல் இருக்கும் மற்றும் போதிய விழிப்புணர்வு இல்லாதவர்களாக இருப்பார்கள். இன்னொரு வகையான வலிப்பு நோயாக கூறுவது மயோக்ளோனிக் எபிலெப்சி. இது சற்று தீவிரமான வலிப்பு நோய். இந்த வகையான வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கும் நோயாளிகளின் ஒட்டுமொத்த உடலையே ஆட்டம் காணும் வகையில் வலிப்பு நோய் இருக்கும் மற்றும் தசைகள் அவர்களுக்கு அதிகளவில் சுருங்கும், குறிப்பாக ஒரு பக்கமாக ஒரு கை அல்லது கால் உதறுதல் அதிகமாக இருக்கும். மற்றொரு வலிப்பு நோயாக மருத்துவர்களால் கூறப்படுவது ஏட்டோனிக் சீசர். இந்த வகையான வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கும் நோயாளிகள் ஒட்டுமொத்தமாக சரிந்து வீழ்வார்கள். இந்த வகையான வலிப்பு நோய் ஏற்படும் போது அந்த நோயாளி திடீரென நிலைகுலைந்து கீழே விழுவார்கள். கிராண்ட் மால் எபிலெப்சி, கிராண்ட்மல் எபிலெப்சி. இந்த வகையான வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கும் நோயாளிகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுவார்கள். குறிப்பாக கை கால்கள் விரைத்துக் கொள்ளும் மற்றும் முகத்தில் உதறுதல் ஏற்படும், முகம் கோணச் செய்யும். குறிப்பாக இந்த வகையான வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கும் நபர்கள் தன் சுய நினைவுகளை இழந்து கீழே விழுந்து கிடப்பார்கள்.